இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, நவம்பர் 2, 2025 இன்று ஆத்துமாக்கள் தினம் என்று நாம் பொதுவாக செய்கின்ற ஒரு நாள். நாம் பொதுவாக கல்லறைகளை விசிட் செய்கிறோம். ஆகவே நம்முடைய மரணத்தையும் இறப்பையும் பற்றி நாம் அதிகமாக சிந்திக்கக்கூடிய ஒரு நாள். முழு நாளும் சிந்திக்க போகிறோமா? இல்லை, ஒரு கொஞ்ச நேரம் அதை பற்றிய ஒரு நினைவு நமக்கு உண்டாகும். ஆகவே நாம் ஒரு சோகமான முகத்தோடு செல்பவர்கள் மிகச்சிலர் இந்த கல்லறைகளை நோக்கி ஒரு நார்மலான முகத்தோடு ஒரு நார்மல் விசிட் அப்படி செய்கிறவர்கள் சிலர். ஏதோ கடமைக்கு நம்ம போகலைன்னா நம்ம கல்லறையை சுற்றி நிற்கிறவங்க நம்மளை பார்ப்பாங்க, நம்ம ஏன் வரல, நம்ம கல்லறை ஜோடிக்கப்படவில்லையே, ஆகவே நம்ம அதை செய்ய வேண்டும், ஒரு கடமையாக செய்ய வேண்டும் என்று போகிறவர்கள் சிலர். பாருங்க, சீக்கிரமா இந்த வருடத்திற்குள் மிக சமீபமாக நம்ம குடும்பத்தில் யாராவது இறந்து போயிருந்தா உண்மையிலேயே நம்ம அந்த சோகத்தோடும் அந்த நினைவுகளோடும் நாம் செல்கிறோம். நாம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சுன்னா முதல்ல எத்தனை பேர் போயிருந்தோமோ அத்தனை பேர் அடுத்த வருடங்களில் அங்கே கூடுவதில்லை. இப்படித்தானே இருக்கிறது. யாராவது சமீபமாக இறந்திருந்தால் நாம் கல்லறை திருநாள் வரைக்கும் நாம் வெயிட் பண்றதும் இல்லை. அடிக்கடி நாம் கல்லறைக்கு செல்லுவோம். ஏனென்றால் அந்த சோகம், அந்த பிரிவு, அந்த பாசம், பிணைப்பு இதையெல்லாம் கொட்டி தீர்க்க நாம் அந்த இடத்திற்கு போவோம். ஆறுதல் எங்கும் பெரிதாக கிடைக்காத நேரத்திலும் அப்படி நமக்கு ஆறுதலாக இருந்தவர் அந்த கல்லறையில் இருந்தால் அவரை தேடி போகிற பழக்கம் உண்டு. மனித சுவாபம், இந்த ஒரு பலகீனம் மனிதனுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன், இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி, ஒரு மன ஆறுதல் சைக்கலாஜிக்கல் நமக்கு தேவைப்படும் பொழுது இப்படி பல காரணங்கள் உண்டு இந்த கல்லறைகளை பார்ப்பதற்கு. நம்முடைய மரணங்கள் எப்படி இருக்கிறது? ஏனென்றால் இன்று அந்த சிந்தனைக்கு தான் நம்ம வர வேண்டி இருக்கிறது. நாம் எப்படி பொதுவாக மரணிக்கிறோம்? விதவிதமாக மரணிக்கிறோம். ஒரே விதமாக ஒரு 50 வயசு வந்துடுச்சுங்க, 60 வயசு வந்துடுச்சுன்னா செத்துருவோமா எல்லாரும்? இல்லை. 80 வயசுல எல்லாரும் செத்துருவோமா? இல்லை. பிறந்த குழந்தை இறக்கிறது, 100 வயதிற்கு மேல் வாழ்கிறவர்களும் இறக்கிறார்கள். இப்படி வயது வித்தியாசமான நேரங்களில் பல பேர் இறந்து போகிறோம். மரணமும் அவ்வாறே விதவிதமான மரணங்கள் உண்டாகிறதை பார்க்கிறோம். எப்படி விதவிதமான வயதில் ஏற்படுகிறதோ அதை போல சும்மாதாங்க இருந்தாரு, இப்படி நெஞ்சு பிடிச்சாரு, அப்படி உட்கார்ந்தாரு, இறந்துட்டாருங்க. அதுக்கப்புறம் அவரு தட்டி பார்த்தா அவரால் ஒன்றும் செய்ய முடியலங்க. படுக்க போனாரு, அவர் காலையில் எழும்பவே இல்லைங்க, படுக்கையிலே அவர் போயிட்டாருங்க அப்படின்னு சொல்ற மரணத்தை நம்ம பார்க்கிறோம். சரிங்க, நல்லா இருக்கு கேட்கறதுக்கு, ஓகே, அப்படி போயிட்டாரா, சரி. நம்ம பார்க்கிறோம், அவர் பாத்ரூம் போனாருங்க, தடிக்கு விழுந்தாரு, அதுக்கப்புறம் வந்தாரு, அதுக்கப்புறமா ஒன்றும் செய்ய முடியல, அப்படியே இறந்து போயிட்டாருங்க அப்படி சொல்றதை பார்க்கிறோம். இன்னொன்று நம்ம பார்க்கிறோம், வித்தியாசமாக இருக்கிறது நிறைய இல்லையா? தண்ணீரில் மூழ்கி இறந்தார், கடலில் மூழ்கி இறந்தார், இப்படி சுனாமி வந்து அவர்களை அடித்து போயிடுச்சு, விதவிதமாக இருக்கிறது. பலர் பார்க்கிறோம், குண்டடிபட்டு இறந்து போகிறார், கழுத்தறுபட்டு கொலை செய்யப்பட்டு இறந்து போகிறார். சிலரை பார்க்கிறோம், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க, அப்படி விபத்து, உடல் சிதறி இறந்து போயிட்டார், இப்படி சொல்கிறதை பார்க்கிறோம். நிலநடுக்கம் உண்டாயிற்று, மணலில் புதைந்து போனார், எங்க போனார், இப்படியே போயிட்டார், எடுக்க முடியல, இப்படி பார்க்கிறோம். ஆகவேதான் யாராவது இறந்து போய்விட்டால் நாம் என்ன பார்க்கிறோம்? அங்கே நோய் வந்து இறந்ததை பார்க்கிறோம். அதாவது நீண்ட நாட்களாக பெட்ரிடனாக இருந்து இறந்து போகிறவர்களை பார்க்கிறோம். நம்ம பார்க்கிற இந்த சில பெரிய ஆபத்தான நோய்கள் உண்டாயிருக்கிறது, அவர்களுக்கு நாள் குறிக்கப்பட்டு விட்டது, 2 மாதம் 6 மாதம் இப்படின்னு சொல்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த மரணங்களையும் நாம் பார்க்கிறோம். அவர்கள் இறந்து அத்தனை நாட்களில் அவர்கள் இறந்து போகிறதை பார்க்கிறோம். ஆகவே இப்படி விதவிதமான மரணங்கள் இருக்கிறது. யாராவது இறந்து போயிட்டு நம்ம என்ன கேட்கிறோம்? எப்படி செத்தாரு, எப்படி இறந்து போனாரு அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஏனென்றால் அங்கு ஒரு கதை இருக்கிறது. அந்த விதமான மரணத்தை நாம் அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். ஓ, இப்படி ஆச்சா, அப்படி இருந்தாரா, இப்படி பேசினாரா, அப்படி பேசிட்டே இறந்துட்டாரா, இப்படியெல்லாம் நம்ம சொல்கிற மரணங்கள் விதவிதமாக இருக்கிறது. சரிங்க, இப்படி விதவிதமான வயதில் விதவிதமான மரணங்கள் உண்டாகிறது. உயிர்ப்பு மட்டும் ஒரே விதமாக அமைந்து விடுமா? எல்லாருக்கும் ஒரே நாளில் எல்லாரும் உயிர்க்க போறோம் அப்படின்னு பைபிள்ல நிறைய இடத்துல இருக்கே, 2-3 இடங்கள்ல இருக்குதுங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாசகத்தை தான் படிக்கிறோம். அப்போ ஒரே நாளில் எல்லாரும் உயிர்ப்போமா? எப்படி விதவிதமாக மரணித்தோமோ அப்படித்தான் நம்முடைய உயிர்ப்பும் விதவிதமாக இருக்க போகிறது. பவுல் சொல்றார்ல, அவனவன் நேரத்தில்
எழுந்தருளி செல்கின்ற அவனவனுக்கு குறிக்கப்பட்ட நேரத்தில் என்று பவுல் சொல்ற அந்த வார்த்தை நம்ம பார்க்கிறோம். ரைட்டா? சரி, இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்கிறோம். இன்றைய முதல் வாசகம் இதை பற்றி என்ன பேசுகிறது நாம் பார்க்கலாம். சாலமோனின் ஞானம் அதிகாரம் 3 வசனங்கள் 1 முதல் 9. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்டபின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்தபின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலகிலிட்டு புடமிடுவது போல அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர், அன்பில் நம்பிக்கை கொள்வர், அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. என்னங்க, இறந்து போனவர்களை பற்றி பேசுறாரா? ஆமா, அப்படித்தானே ஆரம்பிக்குது. நீதிமான்களின் ஆன்மாக்கள் என்று ஆரம்பிக்கிறதே. ஆமாங்க. இப்போ இடையில என்னங்க அது வருது? சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். அது என்ன அர்த்தம்? யோசிக்கணும் தானே. இது என்ன அர்த்தம் இது? அப்போ இங்கே இதை வச்சுதான் கத்தோலிக்க திருச்சபையில நம்ம என்ன சொல்றோம்னா பர்கட்ரி என்று ஒரு வார்த்தை இங்கு வருகிறது. உத்தரிப்பு ஸ்தலம் என்று வருகிறது. இறந்தவர்கள் உத்தரிப்பு ஸ்தலத்திற்கு போய் அங்கே என்ன போட்டிருக்கிறது? கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். அப்ப அங்க போய் கண்டித்து திருத்தப்படுவதற்கான ஒரு இடம் இருக்கிறது என்று நாம் நம்புகிறோம். ஆனா உத்தரிப்பு ஸ்தலம் என்ற ஒன்று இருக்கிறது என்று நீங்க சொல்லி இருக்கிறதுனா அப்படி சொல்லலை. அப்போ அந்த கேப் கொடுத்துருக்குறாங்க. கண்டித்து திருத்தப்படுவது என்பது ஒரு கேப் இருக்கு. யோசிக்கலாமா? இன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம பேசுறோம். இது எப்படி இருக்கு வேதாகமத்தில் என்று நாம் பார்க்கலாம். ரைட்? அப்ப இங்க குறிப்பிட்டிருக்கிறது என்னது? நீதிமான்களின் ஆன்மாக்கள், அப்படிதான் குறிப்பிட்டிருக்கிறது. ரைட்? நம்ம இன்னைக்கு நற்செய்தியை படிப்போம், நமக்கு ஓரளவுக்கு புரியும். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 25 வசனங்கள் 31 - 46. வான தூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்பொழுது தம் மாட்சி மிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்கள் இனத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஒரு 1000 செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறியாடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசத்தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பெறாக பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயிற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகம் உள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிகச்சிறியோர் ஆகிய என் சகோதர சகோதரிகளில் ஒருவருக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள், அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனென்றால் நான் பசியாயிருந்து நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை, தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தணிக்கவில்லை, நான் அந்நியனாயிருந்து நீங்கள் என்னை கேட்டுக்கொள்ளவில்லை, ஆடையிலிருந்து நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை, நோயிற்றிருந்தேன், சிறையிலிருந்து என்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயிற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர், மிகச்சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கு செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலைவாழ்வு பெறவும் செல்வார்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அப்படியே பயமா இருக்கா? பயமா தான் வரும். ஏனென்றால் நம்ம பார்க்கிறோம் இங்கே உபயோகப்படுத்திருக்கிற பெற்ற வார்த்தைகள் என்னது? நேர்மையாளர்கள். முதல் வாசகத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? நீதிமான்கள். நீதிமான்கள், நேர்மையாளர்கள், இப்படி 2 வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். சரிங்க, இன்னைக்கு 2வது வாசகம் என்ன சொல்லுது? நம்ம படிக்கலாமா? படிக்கலாம் பாருங்க. இங்கே வேற ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும். அப்போஸ்தலனான ரோமர் எழுதிய திருமுகம் அதிகாரம் 6 வசனங்கள் 3 - 9. திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம்.
என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. வித்தியாசமா இருக்கா? இது வித்தியாசமா இருக்குங்க. ஏன் வித்தியாசமா இருக்கு பாருங்க. கிறிஸ்துவில் இறந்தோரை, கிறிஸ்துவில் வாழ்ந்தோரை, கிறிஸ்துவில் உயிர்த்தோரை நாம் நீதிமான்கள் என்று சொல்கிறோமா, நேர்மையாளர்கள் என்று சொல்கிறோமா? 2 வருஷம் வந்தது போல, இல்லாவிட்டால் அவர்கள் என்ன சொல்கிறோம்? பரிசுத்தர்கள் என்று சொல்லுகிறோம். அப்படித்தானே? அவர்கள் யாரு? பரிசுத்தர்கள். ஏனென்றால் தங்களுடைய பாவங்களை, தங்களுடைய மனதை, தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கிறிஸ்துவின் இரத்தத்தில் தோய்த்து வெண்மையாக்கி கொண்டார்கள். கிறிஸ்து பரிசுத்தராக இருப்பதால், கிறிஸ்துவோடு நாம் அவரோடு வாழ கற்றுக்கொண்டதால் நாம் யாராகிறோம்? பரிசுத்தராகிறோம். அப்போ இந்த 3ஆம் வாசகத்துல சொன்ன இந்த ஒரு தீர்வை நாள் அது ஒன்று. முதல் வாசகத்துல சொன்ன அது வெயிட் பண்ற அந்த ஒரு டைம், அதனாலதான் RIP என்று எழுதுகிறோம், ரெஸ்ட் இன் பீஸ் என்று நாம் எழுதுகிறோம். எப்படி யார் எழுதுனா? ஆதி காலத்திலிருந்து அதை எழுதி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? ரெஸ்ட் இன் பீஸ் எழுதுவதில்லை, ஆனா ஆண்டவரின் கடவுளின் அந்த அமைதியில் அவர்கள் இழைப்பாருகிறார்கள். ஏனென்றா இங்க பட்ட கஷ்டம், வேதனை, அது இது எல்லா வழிகளிலிருந்தும் அவர்களுக்கு நிவாரணம் கிடைத்து போயிடுச்சு. இப்பொழுது எந்த வலியும் இல்லை, எந்த காரியமும் இல்லை. அதை பத்தி வேதாகமம் ஒரு வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. சங்கத்திருவுரை 9:4 என்ன சொல்லுது? அப்போ சொன்னது என்ன சொல்றது? செத்து போன சிங்கத்தை விட உயிரோடு இருக்கிற நாயே மேல் என்று சொல்கிறது. பெரிய சிங்கமே செத்து போச்சு, ஆனா செத்து போச்சு பாது. ஆனா இன்றைய வாழ்க்கை மிகவும் முக்கியமானது. ஆகவே நீ ஒழுங்காக வாழ்ந்துடு என்று சொல்ல ஒரு 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 சின்ன அறிவுரையை கொடுக்கிறது. எப்படி? நார்மலா இருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரையை கொடுக்குது. நார்மலான ஒரு லைஃப் லீட் பண்ணு. என்ன மாதிரி சொல்லுது பாருங்க. ஆகவே அது சொல்வது என்ன? 9:4 ஏனெனில் நீ நெருங்கி கொண்டிருக்கும் பாதாளத்தில் எவரும் செயல் புரிவதில்லை, சிந்தனை செய்வதில்லை, அறிவு பெறுவதும் இல்லை, அங்கே ஞானமும் இல்லை. ஆகவே நாம் என்ன சொல்றோம்? ரெஸ்ட் இன் பீஸ். அமைதியா போய் உட்காருப்பா. ஏகப்பட்ட அவசரப்பட்ட இங்க போய் அமைதியா உட்காரு. ஆனா நம்ம கத்தோலிக்க திருச்சபை என்ன சொல்லுகிறது? அமைதியாலாம் போய் உட்காராது. யூ கோ டு பர்கட்ரி. நீ ஒரு உத்தரிப்பு ஸ்தலத்துக்கு போ என்று சொல்கிறது. இங்கப்பட்ட உத்தரிப்பு போராது, அங்கேயும் போய் உத்தரி என்று வாழ்த்தி வழி அனுப்புகிற நம்ம சபையில பார்க்கிறோம் இல்லையா? அப்போ முதல் வாசகம் நமக்கு சொல்லிட்டு சிறிது நாள் அவர்கள் அவர்கள் அந்த கடவுளுக்கு உகந்தவர்களாக மாறும் அந்த ஒரு தருணத்தை பற்றி பேசுகிறது. அப்போ இந்த உத்தரிப்பு ஸ்தலத்தை பற்றி நாம் வேறொரு காரியத்தையும் அறிந்திருக்கிறோம். நம்ம படிக்கிற என்னது அது கடைசி மக்கபே 2 மக்கபே 12ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். 44-45 வசனங்கள்ல நம்ம அதை பார்க்க முடியும். யூதான் ஒருத்தர் இருப்பார் அங்கே அது இந்த இஸ்ராயல் மக்களுடைய அந்த பாருங்க, அவர் நிறைய போர்கள் நடக்கிறது. கடைசி காலத்தில் நிறைய போர்கள் நடந்தது. அப்போ பெரிய ஒரு காரியம் நடந்தது. அதாவது அந்தி கிறிஸ்துக்கு ஒப்பான அந்த ஒரு காரியம் எல்லாம் அங்கே அதை ஒட்டிய ஒரு சில காரியங்கள் அங்கே நடந்ததை நம்ம பார்க்கிறோம். அதாவது என்ன பார்க்கிறோம்? அங்கே சரி நிறைய நடந்தது. அவர்கள் போருக்கு சென்றார்கள், நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. இவங்கெல்லாம் திரும்பி வந்துட்டாங்க, உயிரோடு இருக்கிறவங்க திரும்பி வந்துட்டாங்க. செத்தவர்கள் அங்கே பிணமாக அங்கே கிடக்கிறார்கள். அப்போ அந்த யூதா என்பவர் என்ன செய்கிறார்? ஐயோ அப்படி கிடக்கக்கூடாது, ஏனென்றா கடவுள் நம்மை உண்டாக்கி இருக்கிறார்கள், நாம் மேலேறி செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே நாம் என்ன செய்யணும்? அந்த பிணங்களை நீங்கள் போய் சரியான விதத்திலே அடக்கம் செய்யுங்கள். அங்கே ஒரு கல்லர் எல்லாம் போட்டு அவர்களுடைய ஆத்துமம் அமைதியில் இளைப்பாரும்படியாக நாம் என்ன செய்யணும்னா கடவுளுக்கு பலி கொடுக்கணும் என்று சொல்லி பலிகள் செலுத்துங்கள் என்று அவர்களை அனுப்பி வைப்பார். அங்க என்ன போடப்பட்டிருது அந்த வசனத்துல? உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் அவர் அவ்வாறு செய்திருக்க வேண்டிய அவசியம் என்ன என்று ஒரு கேள்வியை கேட்கிறது. எதை கேட்கிறது? உயிர்த்தெழுதல் இருப்பதால் அவர்களை சரியான வழிபாட்டு முறைப்படி அவர்களை ஒரு அடக்கம் செய்யும் அந்த சடங்கு முறையை அவர் செய்தார் என்று சொல்லுகிறது. ஆகவே இங்கு நாம் பார்க்கிறது என்ன? ஆகவேதான் நாம் பார்க்கிறோம், இன்று இறந்தவர்களை நாம் இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் உயிர்த்தெழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நாம் கல்லர்களை மந்திரிப்பதும் அவர்களுக்காக ஜெபிப்பதும் இப்படி நம்ம செய்கிறோம். சில நேரங்களில் நாம் அவர்களுக்காக பூச பலி ஒப்பு கொடுக்கிற காரியத்தை எல்லாம் பார்க்கிறோம். சரி, இதெல்லாம் சரிதானுங்களா?
அதுதான் நம்ம இன்றைக்கு பார்க்கணும். உண்மையிலேயே வேதாகமத்தில் பல காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீது அவர் 5 பொண்டாட்டிக்கு மேல பத்தல அவருக்கு மாடியில குளிச்சுட்டு இருந்த பெர்ஷெபாவை அவர் அபகரித்து கொண்டார். அவருடைய கணவனை கொன்றார், கொலை செய்தான். பாருங்க, சரிதானா? ஆனால் அவன் பெயர் என்ன? நீதிமான். அவர் பெயர் என்ன? நீதிமான், நேர்மையாளர் அவர் பெயர். ஏன் அவர் நீதிமான் என்று சொல்லப்பட்டார்? பாருங்க, ஆபிரகாம் என்ன செய்தார்? ஆபிரகாம் தன்னுடைய மனைவி இருக்கிறார், ஆனாலும் அவ மனைவி சொன்னதுக்காக, கடவுள் சொல்லல, கடவுள் சொல்லவே இல்லை, மனைவி சொன்னதுக்காக வேலைக்காரி ஆகாரிடம் படுத்து இஸ்மாயிலை பெற்றார் என்று பார்க்கிறோம். சரிதானா? ஆனால் அவர் யார்? விசுவாசத்தின் தந்தை, நீதிமான், நேர்மையாளர். சரிதானே? ஏன்? ஏனென்றா நேர்மைக்குரிய, விசுவாசத்திற்குரிய காரியங்கள் பல அவரிடம் இருக்கிறது. யாரிடம்? தாவீதிடமும் இருக்கிறது, யாக்கோபிடமும் இருக்கிறது. நாம் பார்க்கிறோம், ஆபிரகாம் சோரால் இறந்த பிறகு அவர் ஒரு மனைவி, அவளுக்கு அந்த மனைவி ஒரு பெண்ணை திருமணம், அங்கே ஒரு 5 குழந்தைகள் பிறக்கிறது. அந்த வயது தள்ளாத வயதிலும் அவர் சும்மா இருக்க முடியல அவரால். பாருங்க, அவருடைய அந்த தினசரி வாழ்க்கை அது அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் பாருங்க, கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக இவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. நாம் இன்று அதைத்தான் யோசிக்கிறோம். எப்படி யோசிக்கிறோம் பாருங்க. அவருடைய சந்ததியினரை பார்க்கிறோம் இல்ல, ஈசாக்கு பிள்ளை யாக்கோபு எல்லாம் பார்க்கிறோம். அவருக்கு எத்தனை பெண்டாட்டி? 2 பேர், அப்படித்தானே? லேயாள், அப்புறம் ரெபேக்கா. பாருங்க, இப்படி 2 பொண்டாட்டியை நம்ம பார்க்கிறோம். இப்படி ஓகே, ராக்கெல் பார்க்கிறோம். அப்போ நம்ம பார்க்கிற அவர்களுக்கு என்ன ஆயிற்று? அவர்களுடைய 2 பெண்டாட்டிகளுக்கும் இருந்த வேலைக்காரிகளோடு அவர் படுத்தார் என்று பார்க்கிறோம். படுத்து ஒவ்வொருவருக்கும் 4 பிள்ளை கொடுத்திருக்கிறார், 12 பேர். இப்படி பார்க்கிறோம். ஆனால் இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? இவர்களெல்லாம் நீதிமான்கள் என்று பார்க்கிறோம். தாவீதுக்கே நமக்கு தெரியும், அவருடைய கதை தெரியும், எத்தனை பேர். அவருடைய பிள்ளை சாலமோன் இன்னும் யாரும் பிறக்கவே இல்லை அது மாதிரி வேலை பார்க்கறதுக்கு. பாருங்க, அவர் 1000 பேரை அவர் வச்சிருந்தார், 1000 பெண்களோடு அவர். இப்படி ஒரு மனிதரை பார்க்கிறோம். ஆனால் அவருக்கு கடவுள் 2 முறை காட்சி கொடுத்தார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. கடவுள் நேரடியாக காட்சி கொடுப்பதில்லை, பட் அந்த பிரசன்னம் அங்கே கிடைக்கிறது. பாருங்க, இப்படி நிறைய பேரை நாம் பார்க்கிறோம். ரைட்? இவர்களெல்லாம் நீதிமான்கள், நேர்மையாளர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள். இவர்களுக்கு தான் சாலமோன் எழுதி வச்சது தான் நம்ம முதல்ல படித்தோம். கொஞ்ச நாள் காத்திருங்க அப்படின்னு சொல்ற ஒரு காரியத்தை படித்தோம். இன்றும் பல பேர் அடக்கம் செய்யப்படுகிறார்கள் இன்று வரை. இந்த காரியங்களை எல்லாம் செய்திருந்தவர்கள் நீதிமான்கள் எனப்பட்டார்கள் என்றால், பாருங்க, தாவீது கோயில் கட்டணும்னு சொன்னாரு. ஆண்டவர் சொன்னார், நீ கட்டாத, என்ன உன் கை என்ன இரத்த கரை படிந்த கரை, எத்தனை பேரை நீ கொன்னுட்ட உன் கையால, இதனால இந்த பரிசுத்த கோயிலை நீ கட்ட வேண்டாமா அப்படின்னு சொன்னார். அவன் மகன் கட்டுவான். அப்ப மகன் மட்டும் கொலை செய்யவில்லையே ஒழிந்து அவன் என்ன செய்தான்? சிலை வழிபாடு செய்தான். அவன் கண்ட பெண்களோடு படுத்த அந்த ஒரு மனிதனாக இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு மனிதனை, ஆனால் அவன் காலத்தில் போர் இல்லை, சமாதானமாக இருந்தது. ஏன் சமாதானமாக இருந்தது? சுற்றியுள்ள எல்லா அரசருடைய பெண்களையும் அவன் மனைவியாக கொண்டான். ஆகவே மருமகனோடு போரிட யாரும் தயாராக இல்லை. அப்படித்தான் சுற்றி உள்ள எல்லா இடத்துலையும் அவனுடைய அந்த அரசிகள் எல்லாம் சாலமோனுடைய மனைவிகளாக இருந்தார்கள். அப்படிதான் சமாதானம் வைத்திருந்தான். நல்ல டாக்டிக்ஸ். இப்படி பண்ணின ஒரு மனிதனை பார்க்கிறோம். பாருங்க, இவர்கள் எல்லாம் அடக்கம் செய்யப்பட்டதை போல இன்றளவும் பல பேர் நீதிமான்களாக இருந்து அடக்கம் செய்யப்படுகிறார்கள். என்ன கிரைட்டீரியா அப்ப நீதிமானுக்கு? என்ன கிரைட்டீரியா பாருங்க, நாம் இதை எங்க பார்க்க முடியும்? ஏசாயா அங்கே 18 நம்ம பார்க்கிறோம். நேர்மையாளராய் இருந்து நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால், அப்படி கடைபிடிப்பவனுக்கு சில பொறுப்புகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என்னது? சிலைகளை நோக்கி கண்களை ஏறெடுக்காமல், தீட்டுள்ள பெண்ணை நெருங்காமல், பிறன் மனைவியை கரைபடுத்தாமல், அடுத்திருப்பவனை ஒடுக்காமல், கொள்ளையிடாமல், வட்டிக்கு கொடாமல், அடமானத்தை திருப்பி கொடுத்தல், இப்படியெல்லாம் அதாவது வச்சுக்காம கொடுத்துடணும். அப்புறம் பார்க்கிறோம், இப்படி உணவை பகிர்ந்து, ஆடை கொடுத்து, அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து, இருப்பிடம் கொடுத்து, இப்படியெல்லாம் இருக்கிறவர்களை நீதிமான்கள் லிஸ்ட்ல கொண்டு வர்றார். அப்போ தாவீது இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் அவர்கள் இதோ அடுத்தவர்களுடைய பெண்களை எல்லாம் நோண்டினாங்களே, அப்ப இவங்களெல்லாம் நீதிமான்கள் என்று சொல்வதனுடைய அர்த்தம் என்ன? இங்கேதான் நம்ம யோசிக்கணும். பாவம் செய்யாத மனிதனே இல்லை. ஒரு நீதிமான்
கூட ஒரு நாளைக்கு 7 முறை பாவம் செய்கிறான் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி தருகிறார். அப்படித்தானே? அது உண்மைதானே? ஆனாலும் பாருங்கள், ஆண்டவரே சொல்றாரு 7 முறை பாவம் செய்கிறவனை நீதிமான் என்று சொல்கிறார். அப்ப நீதிமான்னா என்ன? நேச்சுரல் லைஃப். பட் அவன் தன் நிலையை உணர்ந்தவன், தன் பலகீனத்தை உணர்ந்தவன். யாக்கோபு தன் பலகீனத்தை உணர்ந்தான். ஆகவேதான் பிடிச்சுக்கிட்டான் ஆண்டவரை. சண்டையிடும் பொழுது இல்லையா, அந்த ஜபோக் ஆற்றங்கரையில் சண்டை நடந்த பொழுது அவனை அந்த சண்டை போட்டவர், டேய் விடிஞ்சிருச்சு என்ன விடுறா, சொல்ல பிடிச்சவனே அப்படின்னு சொன்னா, விட மாட்டேன், என்னை ஆசீர்வதியும் என்று அவன் கட்டிப்பிடித்து ஆசீர்வாதம் வாங்கினான் என்று பார்க்கிறோம். இப்படி எல்லாம் நடக்கிறது பாருங்க. பலகீனத்தை உணர்ந்து கொள்வது. நாம் எவ்வளவுதான் பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளவுதான் நிலபுரன் வைத்திருந்தாலும், எவ்வளவுதான் காசு பணம் எல்லாம் நமக்கு சொத்து பத்தெல்லாம் இருக்கும் பொழுதும் நம்முடைய பலகீனம் என்ன? நாம் ஒரு மனிதர்கள். ஒரு நோய் வந்தா உளுந்து கிடப்போம், தடிக்க விழுந்தா உளுந்து கிடப்போம், ஒன்றும் செய்ய முடியாது. ஏதாவது ஒரு அவசியமில்லாத ஒன்றை சாப்பிட்டா நமக்கு பேதியா போயிடும். ஆகவே நம்மை கட்டுப்படுத்த முடியாது பாருங்க. எந்த நோயிலும் நாம் இறந்து போகக்கூடியவர்கள், எந்த நிலையிலும் நம்முடைய நெஞ்சை பிடித்து நம்ம அப்படியே உட்கார்ந்து போகக்கூடிய, இதுதான் நம்முடைய பலகீனம். நாம் ஒன்றுமில்லை, தூசு. ஆகவே நம்மால் முடியாது. ஆகவே நாம் என்ன செய்கிறோம்? கடவுள் தான் நம்மை படைத்தார், அவர் சாயலாக நம்மை உண்டாக்கினார். இந்த தொல்லைகளை எல்லாம் நாம் வர வைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்மை தாக்கும் நோய்களையும் நாம் உருவாக்கி இருக்கிற பிரச்சனைகளையும் நாம் தான் உருவாக்கி இருக்கிறோம், கடவுள் உருவாக்கவில்லை. இந்த சாவு, இதைத்தான் சாவு என்று சொல்கிறோம். இந்த சாவை கடவுள் உண்டாக்கினாரா? இல்லைங்க, சாவை கடவுள் உண்டாக்கவில்லை. பாருங்க, நம்ம எங்க பார்க்கிறோம்? ஞானாகமம் 1:13, சாவை கடவுள் உண்டாக்கவில்லை, நீதிக்கு இறப்பு என்பது இல்லை. நீதிக்கு இறப்பு என்பது இல்லை, நீதிமான்கள் இறந்து போவதில்லை. அதன் அர்த்தம், அப்போ வாட் இஸ் நீதிமான்? கடவுளை சார்ந்து வாழ்பவர்கள். பாவங்கள் உண்டு, இயேசுவே சொல்லிட்டார்ல, நீதிமான் ஒரு நாளைக்கு 7 முறை பாவம் செய்யாதது எவனுமே இல்லை. பாவம் செய்யாத ஒரே ஒருத்தர் இயேசுவை தவிர யாரும் இல்லை. யார் கொடுத்த சர்டிபிகேட்டு? பாவத்தில் உறைந்திருந்த அந்த யூதாஸ் கொடுத்த சர்டிபிகேட். அவன் உலகார்ந்தவனாக இருந்தான், பிசாசு கடுமையாக இருந்தான், வெள்ளி காசுக்கு ஆண்டவரை காட்டி கொடுக்குற நிலைமையில இருந்தான். ஆண்டவர் காலில் ஊற்றின எண்ணெய்க்கு அவன் கணக்கு பார்த்தான். என்னடா இவ்வளோ பெரிய எண்ணெய் கொண்டு இந்த அம்மா ஊற்றுது, எவ்வளோ விலை, ஏன்னா ஒரு காலெல்லாம் ஊத்துறீங்க, வேஸ்ட் பண்றீங்கன்னு சொல்ல உலகார்ந்த மனிதன், காசு பணத்தை கையில் வைத்துக் கொண்டிருந்தவன் இல்லையா, 12 பேரில் ஒருத்தன். அவன் கடைசியில தூக்கு போட்டு செத்து கொண்டான். அவன் கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாத மனிதன். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் கடவுளோடு, அதாவது இயேசுவோடு 3 வேளையும் சாப்பிட்டு கொண்டு அவரோடு படுத்துறங்கிய அந்த மனிதன், 3 வருடமாக அவரை ஒரு நாளும் பிரியாது அவரை முழுவதுமாக அறிந்திருந்த மனிதன், எவ்வளவோ பெண்கள் அவரை சுற்றி இருந்தும் அவரை என்ன சொன்னான்? அவர் நீதிமான், மாசற்ற ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் என்ற ஒரு சர்டிபிகேட் அவன் கொடுத்தான். நான் மாசற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்ற ஒரு சர்டிபிகேட். தட்ஸ் தி பெஸ்ட் சர்டிபிகேட். இயேசு கிறிஸ்து கிடைச்ச பெஸ்ட் சர்டிபிகேட். மேலிருந்து கடவுள் சொல்றாரு, அது வேற, கடவுளின் மகன். ஆனால் இயேசுவே ஒரு இடத்துல சேலஞ்ச் பண்றதை பார்க்கிறோம். என்னிடம் பாவம் இருக்கிறது என்று எவனாவது ஒருத்தனை சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். யாரும் எதுவும் சொல்ல முடியவில்லை பாருங்க. அப்படித்தான் ஒரு இயேசு கிறிஸ்து என்ற இந்த பரிசுத்தரை நாம் பார்க்கிறோம். சரிங்க, இப்படி ஒரு உலகார்ந்த தன்மையை நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவில் இவை அனைத்தும் அடங்கி போய்விடுகிறது. எதில் அடங்கி போய்விடுகிறது? இந்த உலகார்ந்த தன்மைகள். அப்போ இந்த நீதிமான்களாய் இருந்தாலும் பாவம் செய்கிற இந்த தன்மைகள், இவையெல்லாம் ஒரு நாள் அடக்கம் பெறுகிறது. எங்கே? கிறிஸ்துவில் அடக்கம் பெறுகிறது. அன்னைக்கு 2ஆம் வாசகத்துல பவுல் சொல்றாரு, இந்த கிறிஸ்துவில் நாம் இறந்தோமானால் நாம் என்னவாகிறோம்? புது வாழ்வு பெறுகிறோம் என்கிறார். அப்போ இந்த கிறிஸ்துவில் இறக்கும் இறப்பு. அப்போ அப்படி கிறிஸ்துவில் இறந்தவரை நாம் RIP போட முடியுமா? முதல்ல ஏன் அந்த ஒரு ரெஸ்ட் இன் பீஸ் என்ற வேர்டு வருது? ஏனென்றா they had to wait till Jesus Christ comes, right? அப்போ அவர் வரும் வரை, அவர் ரத்தம் சிந்தும் வரை மீட்க எவரும் இல்லை. கடவுளோடு ஒன்றித்திருந்தார்கள். நாம் பார்க்கிறோம், நிறைய பேர் கடவுளோடு ஒன்றித்திருந்தார்கள். அப்படி ஒன்றித்திருந்தவர்கள் பரதேசுக்கு செல்ல முடியாமல் இருந்தார்கள், பாதாளங்களில் இருந்தார்கள். அப்படிதான் ஆண்டவரும் சொல்லுவார், லாசர் இறந்தான், பணக்காரன் இறந்தான், எங்க வந்தாங்க? பாதாளத்தில் இருந்தார்கள். அப்போ லாசர் அபிரகாமின் மடியில் இருக்கிறது ஆண்டவர் ஒரு புனைவாக அங்கே காண்பிக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் இறந்தா என்ன ஆகும் அப்படின்னு காமிக்கிறதுக்கு கொடுத்த ஒரு ஆதாரம். அங்கே நாம் பார்க்கிற அந்த பணக்காரன் ஒரு நெருப்பில் இருப்பதாக ஒரு புனைவாக ஆண்டவர் அங்கே கொடுக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். நீ அங்க போகணுமா இங்க போகணுமான்னு தீர்மானிச்சுக்கோ அப்படின்றதுக்கு தான் அவர்களுக்கு கொடுத்த ஒரு எடுத்துக்காட்டு.
ஆகவே நாம் பார்க்கிறோம், அவர்கள் காத்திருந்தார்கள் அனைவரும். இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? இந்த உலகை வெல்கிறார். அதாவது இந்த நீதிமான்களுக்குரிய காரியங்களை இயேசு கிறிஸ்து செய்யவில்லை, அவர் பரிசுத்தருக்குரிய காரியத்தை செய்தார். ரைட்? அப்போ இந்த பிசாசு இயேசு கிறிஸ்து வந்து சந்திக்கிறான்ல, முதல்ல மலையெல்லாம் கூட்டிட்டு போய் மலையில எல்லாம் காமிச்சு, பாரு இதெல்லாம் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, இந்த உலகம் யாரிடம் ஒப்படைக்கப்பட்டு? என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரே ஒருத்தர் முட்டி போடு, எல்லாத்தையும் உனக்கு கொடுத்து விடுறேன். ஆண்டவர் அங்கிருந்தே சாத்தானை வெல்ல ஆரம்பிக்கிறார். உலகத்தை அங்கிருந்தே வெல்ல ஆரம்பித்தார். சிலுவையிலே ஆண்டவர் வென்றார் என்று மட்டுமல்ல, அவர் வாழ்க்கை முழுவதும் அதை செய்தார். அந்த 3 வருடத்தை நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு சாத்தானும் அவரை வெல்ல முடியவில்லை. அவரை பார்த்து ஓடுகின்ற நிலைமை ஆயிட்டு, அவரை சுற்றி பல பெண்கள், ஆனால் அவர் கெட்டுப்போகவில்லை. அந்த சர்டிபிகேட்டை யூதாஸ் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவர் சேலஞ்ச் பண்றதை பார்க்கிறோம் இல்லையா? அவர் எதிர்த்து நின்றதை பார்க்கிறோம். பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் எதிர்த்து நின்றதை பார்க்கிறோம். யாராலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை பார்க்கிறோம். ஆகவே உலகத்தின் ஈர்ப்புகளுக்கு அவர் செவி சாய்க்கவில்லை. எனக்கு தலை சாய்க்கவே இடம் இல்லடா, நீ என்ன தேடி வந்தா அப்படின்னு சொல்றாரு. மணமகனுக்கு தலை சாய்க்க கூட இந்த உலகத்துல இடம் இல்லை. ஏன்னா நான் இங்க இருக்கிறதுக்கு வரல, இங்க இருந்து கிளம்புறதுக்கு தான், உங்களையும் கூட்டிட்டு போறது தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ற இயேசுவை பார்க்கிறோம். ஆகவே அவர் இந்த உலகத்தின் பிடிப்புகளை அவர் வென்றார் என்று பார்க்கிறோம். ரைட்? அவர் நார்மல் மனுஷனாக இருந்தார். ஒரு நீதிமான்களுக்குரிய அந்த காரியங்கள், அதாவது மனுஷன் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறவராக இருந்தார். ஆனால் பாருங்க, அவர் பாவத்திற்குள் விழவில்லை. அப்போ நீதிமான்கள்னா என்ன அங்க அர்த்தம்? ஆண்டவர் சாதாரணமா இருந்தார். ஆமா, சாதாரணமா இருந்தார். உன்னையும் ஆண்டவர் அப்படித்தான் அழைக்கிறார். நீ சாதாரணமா இரு, ஆனால் எனக்குள் நீ புது வாழ்வில் நீ வரும்பொழுது உன்னுடைய மாற்றம் அது வேறு விதமாக இருக்கும். பாருங்க, அப்ப ஆண்டவர் சொல்ற அந்த பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம், அது எப்படி ஒரு சாதாரண வாழ்வை எப்படி வாழ அழைக்கிறார். நம்ம முதலில் அதை பார்த்தோம். சங்க திருவுரையிலே சொல்றது பாருங்க, என்ன சொல்றது? நீ நன்றாய் சாப்பிடு, களிப்புடன் திராட்சை ரசம் அருந்து மகிழ்ச்சியுடன் இரு, எப்பொழுதும் நல்லாடை உடுத்து, நறுமண தைலம், வாழ்நாள் முழுவதும் உன் மனைவியோடு இன்புற்றிரு. இதெல்லாம் சொல்கிறது. என்னண்டா, உன் வாழ்நாளில் நீ படும் பாட்டிற்கு ஈடாக கிடைப்பது இது. எது? கொஞ்சம் லிக்கர் சாப்பிடுறதுதான் சொல்லுது. கொஞ்சம் லிக்கர் சாப்பிடுப்பா சொல்லுது. ஐயோ, இது என்னங்க, இது புதுசா இருக்கு, தண்ணி அடிக்க சொல்றீங்க? வேதாகமா தண்ணி அடிக்க சொல்லுதா? ஆமா, வேதாகமா தண்ணி அடிக்க சொல்லுது. நிறைய பரிசுத்தர்கள் என்று இருக்கிறாங்க. இயேசுக்கு மேல பரிசுத்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. மது அருந்த கூடாது, புகைப்பிடிக்க கூடாது, அதுவா இதுவா. அவரு பாஸ்டர் அங்க நின்று புகை பிடிச்சிட்டு இருக்கிறார், இவரு அந்த இங்க உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நீ யாரையா சொல்றதுக்கு, வேண்டான்னு சொல்றதுக்கு? வேதாகமம் அப்படி சொல்லலையா. வேதாகமம் ஒரு ஃபெனாட்டிக்ஸை வளர்த்து விடல. இங்க வேதாகமம் ஒரு ஒரு போலியான ஒரு பக்திமான்களை வளர்க்க வேதாகமம் இல்லை. வேதாகமத்தை படிச்சா புரியும். மது அருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நமக்கு என்ன சொல்லுது வேதாகமம்? மது மயக்கம் கூடாது. நீ போதையாகிற அளவுக்கு மது உனக்கு கூடாது. குடி வெறி கூடாது. குடி வெறியர்கள், மதுவில் மயங்குவோர் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனா குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லல வேதாகமம். எங்க சார் ஆதாரம் இருக்கு? பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஒரு ஸ்நாமகார லெப்பர், யோவான் ஸ்நானகனை பற்றி சொல்லுகிறார். அவர் வந்தாரு, அவரு ஒட்டக மயிராடை உடுத்தி இருந்தாரு, வெட்டுக்கிளியை தின்னாரு. உங்களை மாதிரி இல்லை, அவர் காட்டுல இருந்தாருன்னா நீங்க அவர் என்ன சொன்னீங்க? காட்டு மிராண்டின்னு சொல்றீங்க. மணிமகன் வந்தார், உண்டார், குடித்தார். அவரை நீங்க என்ன சொல்றீங்க? போஜன பிரியன், குடிகாரன் என்று சொல்கிறீர்கள். என்ன சொல்லிட்டார் இப்ப ஆண்டவர்? மணமகன் வந்தார், குடித்தார், திராட்சை ரசம் குடித்தார். தன்னுடைய ரத்தமாக எதை கொடுத்தார்? குடிக்க சொல்லி திராட்சை ரசத்தை கொடுக்கிறார். மது தானே அது. கொஞ்சம் அதிகமா குடிச்சு பாருங்க, திராட்சை ரசம் எப்படி இருக்கும். ஸோ திஸ் ஆர் ஆல் நாட் பெரிய சின் இல்லைங்க, இதெல்லாம் ஒரு பெரிய பாவம் இல்லை. நார்மல் மனுஷனாக நம்மை வாழத்தான் கடவுள் இங்கே இந்த பூமியில் வைத்திருக்கிறார். ஆகவே அளவோடு இருத்தல். இங்க பாருங்க, திருவுரை, சங்க திருவுரை, அதாவது இது என்ன பிரசங்கின்னு சொல்லுவாங்க, 9:4 என்ன சொல்லுகிறது? உன் மனைவியோடு, அதாவது காமம், காம இச்சை தான் மோசம். காமம் மனிதனுக்குள்ளது இல்லையா? ஏவாளை படைத்து பலிக்கு பெருகுன்னு தானே சொல்லியிருக்கிறாரு. ஆகவே காம இச்சை,
அதாவது அடுத்த மனைவி, அடுத்தது, இல்லாவிட்டால் போதல, எனக்கு இன்னும் ஜாஸ்தி, எனக்கு இந்த மாதிரி உடல் உறவுகள் வேண்டும் என்று அடுத்தவர்களோடு, அதுதான் தவறு. ஆனால் மனைவியோடு என்ன சொல்லுது இது பாருங்க, உன் வாழ்நாளில் நீ படும்பாட்டிற்கு இதுதான் கிடைக்கும், உன் மனைவியோடு இன்புற்றிரு, உன் வாழ்நாள் முழுவதும் இன்புற்றிரு. நம்ம நினைக்க கூடாது ஒரு போலியான ஒரு பக்தியான ஒரு மனிதராக, ஐயோ இது தப்பு, ஐயோ அது தப்பு, இப்படியெல்லாம் நாம் வளர்த்தெடுக்கப்பட்டு விட்டோம். நமக்கு ஒரு நார்மல் மைண்ட் செட் நமக்கு வர்றதில்லை பாருங்க, இல்லையா? நார்மலா இருக்க கத்துக்கணும். அப்போ இதுல என்ன ஆயிருக்கிறது, நீதித்துவம் என்றால் எல்லாம் அடங்கியது. வெறும் வெறும் போலியான பக்தி அல்ல நீதித்துவம். நீதித்துவம் எல்லாம் அடங்கியது. பாருங்க, அந்த காலத்து எல்லா அந்த வேதத்தின் அந்த தலைவர்கள் எல்லாம் நீதிமான்கள் எனப்பட்டனர். செய்த காரியம் எல்லாம் நமக்கு தெரியுதுல்ல, கடவுளோடு இருந்தார்கள். கடவுளோடு இருந்து இந்த பாவங்கள் எல்லாம் செய்து கொண்டே இருக்கலாமா? இல்லைங்க, செய்ய முடியாது. பாருங்க, பத்சேபாவை அவர் அனுபவிச்சுட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு. ஆனால் அங்கே வந்த நாத்தான் அவருக்கு என்ன பதில் சொல்ல, ஐயோ நான் இந்த தவறை செய்தேனே, ஆண்டவரே என்ன மன்னிப்பாரா என்று அவர் விழுந்து கிடந்தார். கடவுளிடம் விழுந்து கிடந்ததை பார்க்கிறோம் இல்லையா? எல்லாவற்றுக்கும் மனம் வருந்துகின்ற தன்மை, தன்னுடைய பலகீனத்தை ஆண்டவர் முன் ஒத்துக்கொள்கின்ற அந்த தன்மை, இதுதான் நீதித்துவம் எனப்படுகிறது. சரிதானே? ஆண்டவரிடம் திரும்பி வருகிற தன்மை. ஆண்டவர் சொல்றாருல்ல, 7 முறை அல்ல 70 முறை நீ மன்னிக்கணும் நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு நான் மட்டும் உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு ஆண்டவர் நெவர் நெவர். நாம் சரியான விதத்திலே கடவுளை புரிந்து கொள்ள வேண்டும். அட நம்ம அப்பாயா அவரு, நம்ம அப்பா அவரு. நம்ம அப்பா நம்ம பிள்ளை ஏதாவது தவறு செஞ்சோன்னா வீட்டை விட்டு துரத்தி அப்படியே வயசான வரைக்கும் பார்க்காமல இருக்கிறவன் அப்பா, அவன் அப்பா கிடையாது இல்லையா? அப்படி செய்வர்களே காட்டு மிராண்டிகள் என்று நாம் சொல்லுகிறோம். தவறு செய்தாலும் மன்னிச்சு ஏற்றுக்கொண்டு தன் குடும்பத்தில் ஒருவராக அவரை பாவித்து அவருக்கு தேவையானவை மறுபடியும் அவர் செய்ய ஆரம்பிக்கிறார் தான் அப்பா. நம்ம அப்பா அப்படிப்பட்ட அப்பா தான். பாசமா பார்க்க கத்துக்கிட்டோம்னா கடவுளை, நாம இந்த லெஃப்ட் ரைட் அது இதுன்னு பண்ணிட்டு நம்ம அப்படியே ரொம்ப இது தவறு, இது சரி, இப்படி எல்லாம் சொல்லு சாஃப்ட். கடவுள் அப்படித்தான். நீ மனம் திரும்பல, மண்ணோட மண்ணு, புழுவோட புழு, பூரானோட பூரா, தேளோட தேழு. நீ மனம் திரும்பணும், கடவுளை நாடணும். அதுதான் எப்பேற்பட்டவர்களை கடவுள் மன்னிக்கிறார். அப்போ அந்த மன்னிப்பை நீ கேட்கறவனா இருக்கணும். கடவுள்கிட்ட கேட்கலன்னா ஆண்டவர் மன்னிப்பாரா? அப்படிப்பட்ட அப்பா கிடையாது அவரு, அப்படிப்பட்ட அப்பா கிடையாது. நீ கேட்கல, மன்னிப்பு கேட்கலன்னா அவர் அப்படியே விட்டுடுவார். அப்போ ஆர்ஐபி கூட கிடையாது, நீ எழுந்திருக்க போவதே கிடையாது. உன்னோ மண்ணோடு மண்ணாவாய். ஆண்டவர் தான் சொல்றார், உன் உடலை கொள்வோருக்காக பயப்படாதீர்கள், உன் உடலையும் ஆத்மத்தோடு சேர்த்து உன்னை கொள்வோருக்காக பயப்படுங்கள் என்று சொல்கிற ஆண்டவரை பார்க்கிறோம். அப்போ நாம மன்னிப்பு கேட்டாகணும். ஆண்டவர் மன்னிப்பு என்று சொல்றதுல எப்படி சொல்லிக் கொடுக்குறாரு? 7 முறை 70 முறை என்று பீட்டருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது எப்படி சொல்றாரு? ஒருவன் உனக்கு எதிராக குற்றம் புரிந்து ஒருவன் திரும்பி வந்து, நல்லா கவனிக்க, நம்ம திரும்பி வந்து தான் செய்த தவறுக்கு அவன் மன்னிப்பு உன்னிடம் கேட்டா மனம் வருந்துகிறேன் என்று சொன்னா அவனை எத்தனை முறையானாலும் நீ அவனை மன்னின்னு சொல்றாரு. திரும்பி வந்து ஒத்துக்கிறவனுக்கு அவனை மன்னிக்கணும்னு சொல்றாரு. சும்மா எல்லாரையும் போறவரெல்லாம் மன்னிச்சுட்டு இப்படிதான் நிறைய பேர் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆண்டவர் அப்படிலாம் சொல்லலைங்க. ஒன்று பைத்தியம் மாதிரியோ, ஒரு பேதை மாதிரியோ, கோழை மாதிரியோ, அப்படியே ஒண்ணுமே இல்லாத ஆடு மாடு மழை பெஞ்சா ஒண்ணு அந்த மாதிரியோ எல்லாம் இருக்க சொல்லல. சொரணையோடு தான் இருக்கணும். உன்னிடம் மன்னிப்பு கேட்காதவர்களை நீ எப்படி மன்னிக்க முடியும்? ஆண்டவன் அப்படி சொல்லியே தரலையே. திரும்பி வந்து, ஆகவேதான் நான் உன்னை எப்படி மன்னிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லித்தராரு. நீ எப்படி மற்றவர்களை மன்னிக்கிறாயோ அதே போல் நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொல்கிறார். அப்ப நீ எப்படி மன்னிக்கிற? கேட்டா மன்னிக்கிறேன்ற. அப்ப சரிங்க, அப்ப நீ என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட கேட்டா அவர் மன்னிப்பார். நீ எதையா பண்ணிக்கிட்டே இருப்ப, ஆண்டவர் உன்னை மன்னிச்சுக்கிட்டே இருப்பாருன்னா இட் இஸ் நாட், அப்படி கிடையாது. அப்ப மனம் வருந்தி திருந்தி அழுது புலம்பி அவரிடம் அடைக்கலம் போகும் பொழுது நாம் மன்னிப்படைகிறோம். இப்படித்தான் அவர்கள் நீதிமான்களாக இருந்தார்கள். கடவுளிடம் திரும்பி 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 போய் கிடந்தாங்க எல்லாரும். பாருங்க, உதாரி மகன் போயிட்டான், எல்லா தவறையும் பண்ணிட்டான். அவன் என்ன பண்ண? திரும்பி வரும்பொழுது மனம் வருந்தி, தன் பாவங்களுக்காக வருந்தி, தன் அப்பாவுடைய அன்பை நினைத்து மகிழ்ந்து ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையில் நான் எங்க அப்பாட்ட போவேன், நான் போய் சொல்லுவேன்,
நான் தகுதி இல்லாதவன், உங்களுடைய அடிமைகளில் ஒருவன், வேலைக்காரர்களில் ஒருவன், நான் உடைய மகனே இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு நான் தப்பு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சுக்குங்கப்பான்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு 2 முறை அவன் சொல்றான், தனக்குள்ளே சொல்றான். அப்படித்தான் அவன் திரும்பி போனான். அப்படிப்பட்ட மனநிலையில் வந்த மகனைத்தான் அவர் ஏற்று அரவணைத்து அவனை குளிப்பாட்டி, தட் இஸ் கால்ட் பரிசுத்தம், அவனை பரிசுத்தப்படுத்துதல். கிறிஸ்துவிடம் நாம் திரும்பி போகும் பொழுது நமக்கு நடப்பது என்ன? பரிசுத்தம். ஆகவே நாம் நீதிமான்களாக இருக்கிறோம், ஆனாலும் பரிசுத்தமாக நாம் மாறுகிறோம், பரிசுத்தம் அடைகிறோம். ஆகவேதான் இன்றைய 2ஆம் வாசகத்துல பவுல் ரொம்ப அழகா சொல்லிட்டாரு, நீங்க கிறிஸ்துவுக்குள் இறந்தால், ஞானஸ்நானத்தில் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? கிறிஸ்துவுக்குள் இறந்து விட்டீர்கள், இப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் புது வாழ்வு பெறுகிறீர்கள் என்று சொல்கிறார். அப்போ இந்த புது வாழ்வு என்பது என்ன? உயிர்த்தெழுதலின் அடையாளமாக இருக்கிறது. நாம் புதிதாக உயிர்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லாதவர்களாக, இங்கேயே உயிர்த்தவர்களாக. இதை இன்னொரு இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவார் பாருங்க. கொலோசியர்களில் திருமுகத்தில் பவுல் சொல்வார் 2:12, நீங்கள் திருமுழுக்கு பெற்ற போது அவரோடு அடக்கம் செய்யப்பட்டீர்கள். அதாவது இந்த உலகத்திற்காக நாம் அடக்கம் செய்யப்பட்டு விட்டோம். இறந்தோரை அடக்கம் செய்து கொள்ளட்டும், நீ என்னை வாழ்வோராக பார்த்து, உன்னுடைய நித்திய வாழ்வுக்காக என்னை பார்த்து விட்ட வா அப்படி என்று சொல்கிறார். ஆகவே இந்த உலகத்தின் பிடிப்பில் இருப்போர் இறந்தோர். ஆகவே தான் யூதாஸ் இறந்து போனான், தன்னையே செத்து கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் உலகம் அவன் கிறிஸ்துவை விசுவசிக்கவில்லை, அவருடைய மீட்பை விசுவசிக்கவில்லை, கடவுளுடைய மகன் எதற்காக வந்தார் என்பதை புரிந்து கொள்ளாமலே இறந்து போனான். என்னாவார்கள்? அவர்கள் மண்ணோடு மண்ணாய் இருப்பார்கள். உயிர்த்தெழுதல் என்பது அவர்களுக்கு கிடையாது. பாருங்க, கிடையாது. நீதிமான்களுக்கு உயிர்த்தெழுதல் உண்டு, ஏனென்றால் கடவுளை தேடினவர்கள். ஆனால் கிறிஸ்துவிடம் வந்து அடைக்கலம் புகுகிறவர்கள், கடவுளின் மகன் கிறிஸ்து வழியாக அடைக்கலம் புகுகிறவர்கள் தான் மீட்படைவார்கள் என்று பார்க்கிறோம். அந்த மீட்பு தான் பரிசுத்தமாக்கப்படுகிறது. அந்த மீட்பர் சொல்லுகிற வார்த்தை நான் பாருங்க, இங்க இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீங்கள் திருமுழுக்கு பெற்றவரோடு அடக்கம் செய்யப்பட்டீர்கள், சாவிலிருந்து உயிர்த்தெழச் செய்த கடவுளின் ஆற்றல் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் அவரோடு நீங்களும் உயிர் பெற்றுள்ளீர்கள். தட் இஸ் பிரசன்ஸ். நாம் உயிர் தெழுந்து விட்டவர்கள், அதாவது கிறிஸ்துவில் மரித்து விட்டோம் இந்த உலகத்திற்கு. அதே கிறிஸ்துவில் நாம் அவரோடு வாழும் பொழுது, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்துவின் விசுவாசத்திற்குள் நாம் வாழும் பொழுது நாம் என்னவாகிறோம்? நாம் உயிர் பெற்று விட்டோம். ஆகவே நமக்கு ஒரு மரணம் வருகிறது என்றால் அந்த மரணம் நமக்கு என்னவாக இருக்கிறது? அது டிரான்ஸ்பிகரேஷனாக இருக்கிறது. நாம் உடனே மாற்றொரு பெறுகிறோம். ஆகவே ஒரு நொடி பொழுதில், கண்ணிமை பொழுதில் என்று நமக்கு சொல்கிற அந்த வார்த்தை நம்ம நிறைவேறுகிறதாக. நம்முடைய மரணம் எதை தருகிறது? நமக்கு உயிர்த்தெழுதலை, அதாவது மாற்றொரு பெறுகின்ற அந்த ஒரு தருணத்தை நமக்கு தருகிறது. பாஸ் ஓவர், கடந்து போகிறோம் இந்த உலகத்தில் இருந்து. அப்படிப்பட்ட ஒரு கண்காணாத, அதாவது கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அந்த மாடியறைக்குள் வந்த பொழுது அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையே, அப்படிப்பட்ட உருவம். அந்த ஆவியா? ஆவி அல்ல. அவர்கள் ஆவி என்று பயந்தார்கள். அவர் சொன்னார், ஆவிக்கு இந்த உடலும் கிடையாது, இந்த ரத்தமும் கிடையாது, எனக்கு எல்லாம் இருக்குது, வந்து தொட்டு பாருடா அப்படின்னு சொல்றார் இல்லையா? நம்ம பார்க்கிறோம்ல. ஆனாலும் அவர் மனிதனாக அங்கே இல்லை, மனிதனாகவும் இல்லை, ஆவியாகவும் இல்லை. ஆனால் அவரை புரிந்து கொள்ள அவர்களுக்கு தெரியவில்லை. ஆகவே அவர்களுடைய கண்களை அவர் திறக்க வேண்டியிருந்தது. உன் கண் திறந்ததா? இப்போ கிறிஸ்துவில் நீ அடைக்கலம் புகுந்தா, நீ யாராக இருக்கிறாய்? உனக்கு RIP எல்லாம் கிடையாதுங்க. RIP கிறிஸ்து வரும் வரை, கிறிஸ்துவை புரிந்து கொள்ளும் வரை அந்த RIP. கிறிஸ்துவுக்குள் புகுந்து விட்டவன், கிறிஸ்துவுக்குள் வாழ்பவன், கிறிஸ்துவில் மரித்து உயிர்த்தெழுந்தவனுக்கு RIP இல்லை, புது வாழ்வு. அவனுக்கு ஒரு நாள் வரும், டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவான். அப்படித்தான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு நல்ல கல்வனை பார்த்து, இன்று கல்ற வேணாண்டா உனக்கு, இன்றே என்னோட வான்வீட்டில் இருப்பாய் என்று சொன்னார். இன்றே என்னோட வான்வீட்டில் இருப்பாய். இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு, கிறிஸ்தவ நம்பிக்கை. அப்போ ஒரு கல்ற முன்னால நம்ம போய் நிற்கிறோம். நம்முடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது? இவர்கள் இங்கே இருக்கிறாங்க ரொம்ப காலமா அப்படின்னு இருக்குதா? இல்லை இவங்க போயிட்டாங்கன்னு இருக்குதா? போயிட்டாங்கன்னா அவங்களுக்காக எதுக்கு மறுபடியும் போய் பலிபூச ஒப்பு கொடுக்கிறோம்? எதற்காக அவர்களுக்கு வேண்டுகிறோம்? சில பேரை நாம் நம்முடைய வேண்டுதல்களினாலே அவர்களை வானகத்திற்கு அனுப்ப முடியும் என்று நம்ம சபை சொல்லித் தருகிறது. அப்படியாதான் நம்மளே அனுப்பிடலாம் அப்படின்னா, கிறிஸ்து அந்த காலத்தில் அறிவிக்கப்பட்டு இந்த உலகத்திற்கு வந்து பாடுபட்டு மரணமுற்று ரத்தத்தை சிந்தி அவர் தான் நம்ம கூட்டு கொண்டு போறாரு அப்படின்னு எதிராக இல்லையா? இது நானே பிரேயர் பண்ணி ஒருத்தரை விண்ணகத்துக்கு அனுப்ப முடியும் அப்படின்னா, கிறிஸ்து எதுக்கு வரணும்? ஏன் ரத்தம் சிந்தனும்? ஏன் வரணும்? அதோட அர்த்தம் என்ன?
என்னாலே முடியும். இப்படித்தான் பாவ மன்னிப்பு சீட்டு என்று ஒன்று விற்கப்பட்டது. ரொம்ப நாளாக காசு கொடுத்து அந்த பாவ மன்னிப்பு சீட்டு, எவ்வளவு காசு கொடுக்குறியோ அவ்வளோ வேகமா அந்த ஆத்மா விண்ணகம் போகும் என்று கற்பிக்கப்பட்டது, செய்யப்பட்டது. ரொம்ப நாளைக்கு செய்யப்பட்டது. இன்று வேறு ரூபத்தில் அது செய்யப்படுகிறது. காசு கொடு, பலிபு சோப்பு கொடுப்போம், ஆத்மா மேல போயிடும். எத்தனை தடவை இதை செய்யறது? செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? அப்படின்னு நான் என்ன சொல்றேன்? அவன் பெரும் பாவி, அவனால மேலேயே போக முடியல. இல்ல நான் வேற என்ன சொல்றேன்? கடவுளுக்கு இரக்கமே இல்லை, கூட்டிகிட்டே போக மாட்டேங்கிறார், மறுபடியும் நான் பூச வைக்கணும், இப்படின்ற நிலைமைக்கு நான் தள்ளப்படுகிறேன்னா நீ யாராக இருக்கிறாய்? உன் நினைவுகள் எல்லாம் என்ன? எந்த ஸ்டாண்ட்ல இருக்கிற நீ? எப்போ உயிர்க்க போற? எப்படி மரணம் ஒரு விதமாக இல்லையோ உயிர்ப்பும் ஒரு விதமாக இல்லை. நாம் பார்த்த இன்னைக்கு நட்சத்திர பார்க்கிற இன்னைக்கு பார்த்த பகுதி என்னது? கடைசி அந்த தீர்வை. அப்பொழுது எல்லோரும் உயிர்த்தெழுகிறார்கள், நீதிமான்களும் உயிர்த்தெழுவார்கள். அவர்கள் இப்ப நீதி செயல்களுக்கு ஏற்ப அவர்கள் விண்ணகம் போறதும். அப்ப அது வரைக்கும் they are waiting. பார்க்கிறோம், நமக்கு இங்கே 3 விதமான உயிர்ப்புகளை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் மரணிச்ச பொழுது அங்க ஒரு உயிர்ப்பு நடந்தது. 3ஆம் நாளில் அல்ல, ஞாயிற்றுக்கிழமை அல்ல. அவர் எப்பொழுது மரணித்தார்? வெள்ளிக்கிழமை. அன்றே உயிர்ப்பு நடந்ததை நாம் பார்க்கிறோம். லூகாஸ் எழுதின நற்செய்தியில் நம்ம அதை படிக்க முடியும். எங்க படிக்கிறோம்? அவர் ஆவியை ஒப்படைத்தவுடன் அங்கே திரைச்சீலை ஆலயத்தின் திரை மேலிருந்து கீழாக 2ஆக கிழிந்தது என்று பார்க்கிறோம். உடனே என்ன ஆயிற்று? கல்லறைகள் திறந்தன. அங்கிருந்து ஆத்துமாக்கள் வெளியேறி எருசலேம் நகர் பட்டணத்தில் பல பேருக்கு காட்சி கொடுத்தார்கள். என்னைக்கு? வெள்ளி, சனி, ஞாயிறு அன்னைக்கு இல்ல, வெள்ளிக்கிழமையே. துஞ்சினோரின் முதற்கனி இயேசு என்று நாம் சொல்லுகிறோம். இயேசு ஞாயிற்றுக்கிழமை தானே உயிர்த்தாரு, இவங்க வெள்ளிக்கிழமை உயிர்ச்சிட்டாங்களே, அப்ப துஞ்சினோரின் முதற்கனி இயேசு என்று எப்படி சொல்ல முடியும்? அங்கதான் நம்ம மாட்டிக்கிறோம். இயேசு வெள்ளிக்கிழமையை உயிர்த்தார் அப்படின்னா தானே அதை சொல்ல முடியும். துஞ்சினோரின் முதற்கனி இயேசு, இல்லாட்டி வெள்ளிக்கிழமையை அவர்கள் எப்படி உயிர்த்தாருங்க? ரைட்? அப்ப நம்ம யோசிக்கணும்ல. அருளப்படுகிற நற்செய்தியில கடைசி பகுதியில அவர் சொல்றதை கேட்கிறோம் இல்லையா? அவருடைய மரணத்தையும் உயிர்ப்பையும் பற்றி பேசும் பொழுது அவர் சொல்கிறது என்ன? என் உயிரை என் தந்தையிடம் நான் கையளித்து உடனே திருப்பி வாங்கிக் கொள்வேன், உடனே திருப்பி வாங்கிக் கொள்வேன். நம்ம யோசிக்கணும்ல, ஒரு இயேசு கிறிஸ்து சாவை வென்றார் என்று சொல்கிறோம். அப்போ அவர் வெள்ளிக்கிழமையே செத்து, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அவர் செத்தே கிடந்தாருன்னா எப்படி சாவை வென்றார் நம்ம சொல்ல முடியும்? சாவு ஆட்சி செலுத்திட்டு அட்லீஸ்ட் 1 மணி நேரம், ஒரு நாள் ஆட்சி செலுத்திடுச்சுல அவர் மேல. அப்ப எப்படி அவர் சாவு அவர் மேல ஆட்சி செலுத்தவில்லை என்ற வார்த்தையை வேதாந்தத்தில் எப்படி படிக்க முடியும்? ஞாயிற்றுக்கிழமை என்பது இந்த உலகத்திற்காக கொடுக்கப்பட்ட ஒரு நாள். அவர் இந்த உலகத்தில் வெளிப்பட்ட நாள் ஞாயிற்றுக்கிழமை, அந்த உயிர்ப்பு. அப்ப உயிர்த்தவுடன் என்ன ஆயிற்று? விசுவாச பிரமாணத்துல தானே நம்ம சொல்றோம், அவர் பாதாளங்கள் இறங்கி 3ஆம் நாள் என்று சொல்கிறோம். அப்ப பாதாளங்களில் இறங்கிட்டார். உயிர்க்காமல இறங்க முடியும்? வெள்ளிக்கிழமையே உயிர்த்திட்டார். உயிர்த்து பாதாளங்களில் இறங்கினார். யாரை மீட்டார்? நோவா காலத்திலிருந்து இந்த நீதிமான்கள், இந்த வெயிட்டிங் பீரியட், அந்த வெயிட்டிங் பீரியட், they were waiting right for the redemption, இந்த ஒரு சல்வேஷனுக்காக. பாருங்க, இயேசு கிறிஸ்து அங்கே போய் ரெடி, ரத்தம் சிந்திட்டேன், பலம் கொடுத்துட்டேன், பிசாசுக்கு ஈடாக என்னுடைய ரத்தத்தை கொடுத்துட்டேன், வாங்க வாங்க வாங்க, உங்க பாவங்கள் எல்லாம் நான் இப்போ மன்னிச்சுட்டேன், கிளம்புங்க வாங்க கூட்டிட்டு பரதேசுக்கு சென்றார். அதேதான் அவர் சொல்கிறார் அந்த கல்வனுக்கு, இன்றே என்னோடு பரகதியில் இருப்பாய். நாட் பரலோகம், அது வேற கான்செப்ட், அது வேற இடத்துல இருக்கு, நம்ம பேசலாம். அது பரலோகம், பரகதிக்கு அவர்களை கூட்டிக் கொண்டு போனார் என்று நாம் பார்க்கிறோம். இதுதானே கிறிஸ்து. ஆகவே இன்றே என்பதுதான் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்படுகிற, கிறிஸ்துவில் விசுவசிக்கிற, கிறிஸ்துவில் மரணமுற்று, கிறிஸ்துவில் உயிர் பெற்று புது வாழ்வு இங்கே அடைந்து விட்டவர்களுக்கு கொடுக்கின்ற உயிர்ச்செழுதல் என்பது என்ன? இன்று, இன்றே, இன்றே. The fraction of the second you will be transfigured. அதுதான் கிறிஸ்தவனுக்கு. ஆனால் எல்லோருக்குமா? எல்லோருக்கும் அல்ல. இன்னும் நாம் படித்தோம், எல்லோரும் உயிர்த்தெழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த நற்செய்தியில எல்லோரும் உயிர்த்தெழுந்ததற்கு அவர்கள் வெயிட்டிங் வெயிட்டிங் வெயிட்டிங். சரி, முதல் உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்துவில் நடந்தது என்று பார்க்கிறோம். 2ஆம் உயிர்த்தெழுதல் நாம் பார்க்கிறோம், இதே பொது உயிர்த்தெழுதல்களாக பார்க்கிறோம். கிறிஸ்துவில் இறந்து கிறிஸ்துவில் வாழ்கிறவர்களுக்கு அல்ல, பொது உயிர்த்தெழுதல் 2ஆம் வருகையிலும் அது நடக்கிறதை பார்க்கிறோம். அப்படித்தானே? அவர் எழுந்தருளி வாழும் பொழுது இங்கே பவுல் சொல்றார், 2 தெசலோனிக்கேயர் 4 சொல்றார், என்ன சொல்றாரு? கல்லறைகளில் இருந்து அவர்கள் இறந்தவர்கள் எழுந்து முன்னேறி செல்வார்கள், அவரை பின்தொடர்ந்து வாழ்பவர்களாகிய நாமும். ஏன்னா நம்ம அப்ப இறக்கல, அவர் திடீர்னு வந்துட்டா, இன்னைக்கு வந்துட்டா, வாழ்பவர்களை அவரை பின்தொடர்ந்து மேலேறி செல்வோம் என்று சொல்கிறார். ஆகவே அன்றும் கல்லறைகள் திறக்கிறது. ஏற்கனவே கல்லறை திறந்துச்சு, எல்லா கல்லறையும் திறக்கல. இயேசுவில் கடவுளில் விசுவசித்து வாழ்ந்த நீதிமான்கள் மட்டுமே அந்த கல்லறைகள் திறந்தன. மற்ற எல்லா கல்லறையும் மூடிதான் இருந்தது. இத்தனை கோடி பேர் இறந்தாங்க நமக்கு தெரியாது, ஆனா சிலர் தான் உயிர்த்தெழுந்தார்கள் இயேசுவின் பொழுது. 2ஆம் வருகையிலும் எல்லோரும் உயிர்த்தெழப் போவதில்லை, சில பேர் தான் உயிர்த்தெழப் போகிறார்கள்.
இறுதி தீர்வை நடக்கும். அதற்கு நாம் அஞ்ச வேண்டியதில்லை என்று பவுல் நமக்கு சொல்லுவார். ஏனென்றால் கிறிஸ்துவில் வாழ்பவர்களுக்கு இறுதி தீர்வை இல்லை என்று சொல்வார். இந்த லெப்ட்ல இல்ல, ரைட்ல இல்ல, நீ அதை செஞ்சியா இதை செஞ்சியான்னு கேட்கறதெல்லாம் யாருக்கு? நீதிமான்களுக்கு, பரிசுத்தர்களுக்கு கிடையாது. கிறிஸ்துவின் ரத்தத்தில் தோய்த்து கிறிஸ்துவில் வெண்மையானவர்கள் பரிசுத்தர்கள். அவர்கள் நீதிமான்களுக்கு மேலாக இருக்கிறவர்கள். நீ அதுல இருக்கிறியா ஒருத்தரா? அப்படின்னா இந்த பரத்தமை, ஃபோர்னிகேஷன், அது இது லொட்டு லொசுக்கு அடுத்து இதெல்லாம் நீ விடுபட்டவனாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு நேரம் விடுபட்டு ஏதோ ஒரு நேரம் திரும்பி போய் விடுறோம் இல்ல, அது மறுபடியும் செய்யாதவனாக, அந்த காரியங்களில் எல்லாம் மறுபடியும் ஈடுபடாதவனாக, பரிசுத்த நிலைக்கு கிறிஸ்துவுக்குள் வாழ்பவனாக நீ வாழும் பொழுது என்ன ஆகுது? டுடே இஃப் யூ டை டுடே யூ வில் பி இன் பாரடைஸ். அதுதான் நமது நம்பிக்கை. இப்போ நாம பூசை போடுகிறத பத்தியும், நம்ம போய் கல்லறை முன்னால் நிற்கிறத பத்தியும், நம்ம வேண்டதை பத்தியும் நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய நிலை என்னவாக இருக்கிறது? நம்முடைய மைண்ட் செட் என்னமோ அப்படிதான் நம்ம வாழ்க்கையை கொண்டு போக முடியும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் நாம் எந்த அளவுக்கு உள்ள போகிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய உயிர்ப்பினுடைய அந்த தேதி, அந்த நேரம் நியமிக்கப்படுகிறது. இல்லைன்னா நம்ம அதெல்லாம் நம்பல அப்படின்னா கடைசி நாளில் அவர் உயிர்த்தெழச் செய்து என்ன செய்கிறார்? நரகத்துக்கு அனுப்புகிறார். அதுதான் அங்க நடக்குது இல்லையா? சில பேரை நிச்சய வாழ்க்கைக்கு அனுப்புகிறார். ஆனா யுக யுகமாக அவர்கள் காத்திருந்த தருணம். அதனாலதான் ஆர்ஐபின்னு போட்டு சில பேர் நம்ம உள்ளே பர்மனண்டா உட்கார வச்சிடறோம். உட்காரப்பா, அமைதியா உட்காரப்பா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிடறோம். நமக்கு அமைதியெல்லாம் உட்கார முடியாதுங்க. அப்படி கிடையாதுங்க. துருன்னு இருக்கணும் கடவுள்கிட்ட. அப்படி ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம். யெனோக். யாரு? நோவாவுடைய அப்பாவுடைய அப்பா. நோவாவுடைய அப்பா பேரு மெத்துசலா. அவர் தான் அதிக வயசு வரைக்கும் வாழ்ந்தார். 969 வருஷம் அவர் வாழ்ந்தார். அவருடைய அப்பா பேரு யெனோக். 365 வருஷம் வாழ்ந்தார். அவர் சாகவே இல்லை. அவர் ஆண்டவர் எடுத்துட்டார். துருன்னு இருந்தார். ஆண்டவர் கூடயே இருந்தார், பேசிக்கிட்டே இருந்தார். வாடா நீ வாடா வாடா உன் மேல கூப்பிட்டார். ஞானாகமத்துல பாக்குறோம். அவர் எதுக்கு எடுத்துட்டாராம்? வானோர்களுக்கு ஞானம் போதிக்க அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாராம். வாவ்! அப்ப அங்க ஏதோ இருக்குல்ல, எடுத்துக்கொள்ளப்பட்டார். எலியாஸ் எடுத்துக்கொள்ளப்பட்டார். வந்துடுறான், என் மேல வாடா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களை எல்லாம் பார்க்கிறோம். அப்படித்தானே? இப்படி நிறைய பேர், சில பேர் இருக்கிறாங்கல்ல. இயேசு கிறிஸ்து நம்மையும் எடுத்துக்கொள்ள போகிறார். யார் இங்க பார்க்கிறோம்? எசாயா 57:1. இறை பற்றுடையோர் எடுத்துக்கொள்ளப்படுகின்றனர், அதை கருத்தில் கொள்வோர் எவரும் இல்லை. இப்படிதான் நம்ம இன்னைக்கு முடிக்கிறோம். ரைட்டா? நீங்க கருத்தில் கொண்டிருக்கிறீர்களா? யோசிக்கலாமா? நிறைய இருக்குது பத்தி யோசிக்கிறதுக்கு. தெளிவு வேணும். இந்த உண்மையான புத்தகம், இந்த உண்மை எதை கொடுக்கும்? விடுதலையை கொடுக்கும். இந்த புத்தகம், இந்த உண்மை விடுதலை அளிக்கும் என்று இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. எவற்றிலிருந்து? தப்பறைகளில் இருந்து, இந்த உலக கொள்கைகளில் இருந்து, ஈர்ப்புகளில் இருந்து, நாட்டங்களில் இருந்து, பாவ பழக்கங்களில் இருந்து, விசுவாசத்தை நோக்கி அந்த உண்மை, இந்த உண்மை நமக்கு விடுதலையை கொடுக்கும். ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை, மறைந்திருப்பது ஒன்றுமில்லை என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆகவே அந்த ஒழிதலையும் மறைதலையும் இல்லாமலாக்கி வெளிச்சத்திற்கு கொண்டு வருது இந்த புத்தகம். நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? உங்களுடைய நிலை என்ன? யோசனை என்ன? கிறிஸ்துவில் உங்களுடைய எண்ணங்கள் என்ன? உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது? மனம் மாறிவிட்டீர்களா? கிறிஸ்துவை தேர்ந்தெடுத்து விட்டீர்களா? உலகத்தை விட்டு விட்டீர்களா? உங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது? யோசிங்க. கிறிஸ்துவின் சமாதானம் நம்மோடு இருப்பதாக. ஆமென்.